ஒரு காதல். ஆமா அன்பு, திடீர்னு ஒரு பொண்ணு பிரசவ வலியில துடிக்கிறதாவும் லாக்டவுன்ல வெளியில போறதுக்கு வண்டி எதுவும் கிடைக்கலன்னு கால் வந்ததும் அப்போ சூர்யா சாரும் கண்ட்ரோல் ரூம்ல இல்ல. அப்ப என்னால பொறுமையா வண்டி சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியல. அதான் நேரா போய் ஹெல்ப் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வந்தேன். அந்த பொண்ணுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்ததை பார்த்ததும் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்து தெரியுமா? அந்த சந்தோஷத்துக்கு முன்னால எதுவும் பெருசு இல்ல அன்பு. அட, எவ்வளவு பெரிய மனசு உங்களுக்கு. உங்களை மாதிரி அதிகாரிங்க வந்தா நம்ம நாடு எங்கேயோ போயிடுங்க. இன்னைக்கு எந்த அதிகாரி அப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க. உங்களை ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்னா யாருமே நம்பவே மாட்டாங்க கயல். நீங்க ட்ரைனரா இருந்து சூர்யா சார் உங்ககிட்ட ஸ்டூடெண்டா இருக்க வேண்டியது எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அன்பு, நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க. நோ கயல், நீங்க செஞ்சுட்டு வந்திருக்க சாதனைக்கு முன்னால இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. உங்களுக்கு பாராட்டினா பிடிக்காதுன்ற ஒரே காரணத்தினால நான் கண்ட்ரோலா இருக்கேன். நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. ட்ரைனிங் ஸ்டூடெண்டா இருக்கும் போதே இப்படி கலக்குறீங்களே, ஒருவேளை சூர்யா சார் இடத்துல நீங்க இருந்திருந்தா எப்படி கலக்கிருப்பீங்க? இப்ப அவர் இருக்க இடத்துல நீங்க இருந்திருந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்களேன். கயல், இமேஜினேஷன் போதும். ஒரு நிமிஷம் சூர்யா சார் ரூமுக்கு வாங்களேன். வாங்க. இது இந்த ஸ்டேஷன்ல சூர்யா சார் உட்கார்றதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. நீங்க இன்னைக்கு இந்த சேர்ல தான் உட்காரணும். அதை பார்த்து நான் பெருமைப்படணும். அன்பு, சும்மா உட்காருங்க கயல். வேணா அன்பு. நீங்க உட்கார்ந்தாதான் இந்த சீட்டுக்கே பெருமை. உங்களை மாதிரி சின்சியர் போலீஸ்காரங்க உட்கார வேண்டிய இடமே இதுதான். எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. சூர்யா சாரும் இன்னும் வரல. நாம மட்டும்தானே இருக்கோம். சும்மா உட்கார்ந்து பாருங்க கயல், உட்காருங்க. உட்கார்ந்து இந்த ஸ்டேஷனே உங்க கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி ஃபீல் பண்ணி பாருங்க. அப்பதான் நான் சொல்ற ஃபீலிங் உங்களுக்கு புரியும். இப்ப எப்படி இருக்கு அன்பு? இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மாதிரி கெத்தா தெரியறனா? வேற லெவல்ல இருக்கீங்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. நீங்க மட்டும் சூர்யா சாரோட தொப்பியை போட்டு காக்கி சட்டையை போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஒரு கிரண் பேடி, திலகவதி IPS மாதிரி இன்னும் வேற லெவல்ல இருக்கும். அன்பு, என்னை வச்சு காமெடி கேமெடி பண்ணலையே. என்ன கயல் நீங்க திடீர்னு என்ன பார்த்து இப்படி கேக்குறீங்களே? உங்ககிட்ட இருக்க பிரச்சனையே இதுதாங்க. நான் கேம்ப்ல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன். நல்ல காரியங்களை பண்ணிட்டு நீங்க அதை அப்படியே மறந்துடுறீங்க. அதான் நான் பாராட்டுறது உங்களுக்கு ஓவரா தெரியுது. அதுக்காக நான் சும்மா இருக்க முடியுமா? எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இது எவ்வளவு சென்சிட்டிவா பார்க்க வேண்டிய விஷயம் தெரியுமா? இதுல போய் யாராவது போலியா பாராட்டுவாங்களா? இல்ல, நீங்க சும்மா சொல்ல மாட்டீங்க. நீங்க சொன்னா அதுல ஒரு உண்மை இருக்கும். இருந்தாலும் கேட்டேன். நீங்க ஒன்னும் நினைக்காதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க மத்தவங்கள மாதிரி சாதாரண பொண்ணு இல்ல. நீங்க ஒரு சாதனை பெண். இப்ப எப்படி கிரண் பேடி, திலகவதி IPSன்னு அவங்க கூட கம்பேர் பண்ணி சொன்னனோ, அந்த மாதிரி எதிர்காலத்துல பெண்கள் உங்களை மத்தவங்களோட கம்பேர் பண்ணி பேசுவாங்க. நிறைய பேருக்கு நீங்க இன்ஸ்பிரேஷனா இருக்க போறீங்க. உங்களை ரோல் மாடலா பார்க்க போறாங்க. கயல், இந்தாங்க, இந்த ட்ரெஸ் போட்டுடுவாங்க. ஐயோ அன்பு, இது சூர்யா சாரோட யூனிஃபார்ம். போட்டுட்டு வாங்க கயல், ப்ளீஸ் ப்ளீஸ். புடிங்க. இல்ல அன்பு, ப்ளீஸ் எனக்காக போட்டுட்டு வாங்க கயல். என்ன அன்பு?
இப்ப எப்படி இருக்க அன்பு? அப்படியே வைஜெயந்தி ஐபிஎஸ் படத்துல வர விஜய் சாந்தி மாதிரி இருக்கனா? அட என்ன கையில் நீங்க இன்னும் பழைய நினைப்பாவே இருக்கீங்க. கொஞ்சமாவது அப்டேட்டுக்கு வாங்க. நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க. போலீஸ் கேட்டப்ல நயன்தாரா மேடம் பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படியா சொல்றீங்க? ம், நீங்க சொன்னது உண்மையாதான் இருக்கும். ஏன்னா எனக்கும் இந்த Dress போட்டதும் அப்படியே கை காலெல்லாம் முறுக்கேறுது. ஓ அப்படியே யானை பலம் வந்த மாதிரி இருக்கு. இருக்காத பின்ன. யாரோட சட்டை? நம்ம சூர்யா சாரோட சட்டையாச்சு. இத போட்டா அவரை மாதிரி தானே கெத்தா இருப்பீங்க. முதல்ல நீங்க உட்காருங்க. இல்ல என்னமோ ஒண்ணு குறையுது. என்ன குறையுது? முகத்துல சின்னதா பொட்டு இருக்கே, அதை சொல்றீங்களா? அட என்ன கையில் நீங்க அப்டேட்டுக்கு வரவே மாட்டேன்றீங்க. போலீஸ் கேட்டப்ல மூஞ்சில பொட்டு வைக்கிறது தான் முக்கியமா? வேற என்னமோ குறையுதுங்க. ம், ஆ, அது எது? இது. இத போடுங்க. இதுதான் மிஸ்ஸிங். இத போடுங்க. அப்பதான் பெரிய போலீஸ் ஆபீசர் மாதிரி கெத்தா இருக்கும். இந்தாங்க போடுங்க. சூப்பருங்க. இப்பதான் செமையா இருக்கீங்க. சூர்யா சார்லாம் உங்க முன்னால நிக்க கூட முடியாதுங்க. அவர்லாம் உங்ககிட்ட பிச்சை வாங்கணும் போங்க. மிஸ்டர் சூர்யா, கம் ஹியர். சொல்லுங்க மேடம். மிஸ்டர் சூர்யா, ஸ்டேஷனுக்கு வரும்போது யூனிஃபார்மோட வர மாட்டீங்களா? ஓ, மறந்துட்டேன். நீங்க தான் டீ ப்ரமோட் ஆயிருக்கீங்கல்ல, யூனிஃபார்ம் கூட இருந்திருக்காது. சரி, ஒரு சீனியர் ஆபீசருக்கு வணக்கம் சொல்லணும்னு உங்க ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? எஸ் மேம். குட். நீங்க என்ன பண்றீங்க? இந்த ரூமை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறீங்களா? ரூம் க்ளீன் பண்ணணுமா? அதுக்கு தான் ஆள் இருக்காங்கல்ல மேடம். Do what I say. எஸ் மேம். மிஸ்டர் சூர்யா, வேலைய பொறுமையா செய்யணும். பொருள் உடைஞ்சா கவர்மெண்ட்க்கு யார் பணம் கட்டுறது? அப்புறமா உங்க சம்பளத்தை தான் பிடிக்க முடியும். பொறுமையா பண்ணுங்க. டேபிள் தொடச்சது போதும், ஒட்டராடிங்க. ம். மிஸ்டர் சூர்யா, போதும். இங்க வாங்க. இந்தாங்க, இந்த மாஸ்க போடுங்க. இல்ல மேடம், எனக்கு கோவிட் நெகட்டிவ் தான். அது எனக்கும் தெரியும். கவர்மெண்ட் எல்லாரையும் மாஸ்க் போட சொல்றாங்கன்னா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் போடணும். போடுங்க.